ஓகே வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஏர்டாப்ஸ் 191G அப்படிங்கிற ஒரு இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக போட்டிருக்காங்க. நான் ஆப்ஷன் வந்து அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டாப் டு பாட்டம் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட டிசைன் ப்ளஸ் பில்டு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன்மேன் ஹெல்மெட் மாதிரி ரொம்பவே பார்க்கவே நல்ல ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸில் பார்த்திங்கன்னா சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் நைட் டைம்லாம் உங்கள் டேபிள் மேலே வச்சிங்கன்னா அந்த சார்ஜிங் கேஸை சுற்றி லைட் எரியிற மாதிரி இருக்கும். ரொம்பவே அற்புதமான டிசைனாக இருக்குது. பார்க்கவே நல்லா ஒரு மாதிரி ஷீல்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டனோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எப்போது நீங்கள் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு மொபைலோட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் ஒவ்வொரு நேரம் ஏதாவது இயர்பட்ஸ் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ரீசெட் பட்டன் ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா போதும், எல்லா மொபைலையும் கனெக்ட் ஆகும். இந்த சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த இயர்பட்ஸில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு கொடுத்தது வந்து ரொம்பவே நல்லது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துச்சுன்னா நீங்கள் எப்போ சார்ஜ் போடும்போது நைட் டைம்லாம் தெரியாமல் மாற்றி பின்ன சொல்லிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படினாலும் கண்ணை மூடிட்டு மாட்டினா கூட டேமேஜ் எதுவுமே ஆகாது. நீங்கள் பார்த்து மாட்டணுங்கிற தேவையே இல்லை. எப்படி வேணாலும் சார்ஜரை மாட்டலாம், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல தரமான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் குறைச்சலா மாதிரிலாம் இல்லை. நம்ம கொடுக்குற காசுக்கு ஓரளவு தரமான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்ட் மெட்டீரியல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நல்ல தரமான மெட்டீரியல் தான். ஓரளவு தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மூடியோட க்ளோசிங் பவர் பார்த்திங்கன்னா நீங்கள் பைக்கில் வச்சுக்கிட்டாலும் சரி, பேண்ட்டு பாக்கெட்டில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திறக்கிற மாதிரி அவ்வளோ வீக்காலாம் கொடுக்கல. நம்ம கொடுக்குற காசுக்கு ஓரளவு நல்ல தரமான மூடியாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சாலும் சரி, இல்லைன்னா பேக்குள்ளே போட்டாலும் சரி, இந்த சார்ஜிங் கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாது. நல்லா ஓரளவு நல்லா தரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு கேட்டுட்டு பேக்குள்ளே போட்டிங்கனாலோ பேண்ட்டு பாக்கெட்டுக்குள்ளே போட்டிங்கனாலோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும் கவர். அதனால் அப்படி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்த மாதிரி இல்லை இதில். அதுக்கப்புறம் சார்ஜிங் கேஸோட மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து 2 இயர்பட்ஸ் இருக்கும். இந்த 2 இயர்பட்ஸுமே பார்த்திங்கன்னா வித் ஸ்டெம்போட கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப் வந்து ரொம்பலாம் நீளமாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான சைஸில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. அந்த ஸ்டெம்பு கீழே பார்த்திங்கன்னா ஒரு டிசைனும், மேலே பார்த்திங்கன்னா போட்டோட டிசைனும் கொடுத்துருக்காங்க. இது இயர்பட்ஸோட முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கிளாஸி டிசைனாக கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வெளியே இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். எத்தனை டிரைவர் இருக்குது, என்ன விதமான டிரைவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வெளியே உங்கள் கண்ணாலே பார்க்கலாம். அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு லேயர் தான் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கிராஸாக கொடுத்துருக்காங்க. இது கிராஸாக கொடுத்தது வந்து ரொம்பவே அற்புதமான விஷயங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸாக கொடுத்ததுனால நீங்கள் காதில் வச்சு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், எந்த விதமான ஒரு காதுலையும் ஈஸியாக செட் ஆயிரும். நான் ஸ்ட்ரைட்டாக உள்ள இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு எல்லாருமே இந்த மாதிரி ஆங்கிள் இயர்பட்ஸ் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் காதில் ஈஸியாக ஃபிட் ஆகுது. காதில் வச்சு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாக நல்ல தரமாக லாக் ஆயிரும். நீங்கள் இதை மாட்டிக்கிட்டு ஜாக்கிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், இல்லைன்னா பைக்கில் போகலாம், எதுலனாலும் போகலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இயர்பட்ஸ் வந்து கீழே விழாது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப் வந்து சேஞ்சபிள் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புதுசாக அந்த இயர்பட்ஸ் வாங்கும்போதே கூடவே 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் கொடுக்காங்க. உங்கள் காதுக்கு எந்த சைஸ் பொருந்ததோ அந்த சைஸுக்கு நீங்கள் மாட்டி தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த இயர்பட்ஸ் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கால் பேசுகிறவங்களுக்கு, கேம் விளையாடுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப நான் பாட்டு கேட்பேன்னு சொல்கிறவங்களுக்கு, இந்த 3 பேருக்கும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சூட் ஆகும் இந்த இயர்பட்ஸ். ஏன்னா இதில் அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீக்கர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் 2x6mm டியூல் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட்ஸில் 2 டிரைவர் இருக்கும். மற்ற இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிரைவர் தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6mmல 2 டிரைவர் கொடுத்துருக்காங்க ஒரு இயர்பட்ஸில். சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக டீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் வந்து ரொம்பவே டீப்பாக பஞ்சியாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி பேஸ் லெவலுக்கும் ஆடியோ லெவலுக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே சூட் ஆகும். அதுக்கப்புறம் இதோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங் கேஸை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 மணி நேரம், அதாவது 30 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், என்னால் பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் சார்ஜிங் கேஸை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா 30 மணி நேரம் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் மோனோ மோட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 2 இயர்பட்ஸ் தான் எடுத்து காதில் மாட்டி பாட்டு கேட்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸ்க்குள்ள வச்சுட்டு ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் வச்சு பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சார்ஜ் மிச்சப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரெக்கிங் போகிறீங்க, காட்டுக்குள்ளே எங்கேயாவது போகிறீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போட முடியல, நான் சார்ஜ் சேவ் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு இயர்பட்ஸாக எடுத்து காதில் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி கால் பேசுகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோஃபோன் வந்து ரொம்பவே ப்ரீமியமாக நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு கூட்டத்துக்குனாலும் சரி, பைக்கில் போயிட்டுருக்கீங்க, இல்லைனா ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கால் பேசும்போது என்விரான்மெண்ட்டில் நடக்கிற எல்லா நாய்ஸையும் இந்த மைக்ரோஃபோன் கேதர் பண்ணி உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக கொடுக்குற மாதிரி ரொம்ப அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதில் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் மோடில் என்னெல்லாம் மோடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பீஸ்ட் மோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் 65 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. இந்த லோ லேட்டன்சி மோடு இருக்கிறதுனால நீங்கள் கேம் எவ்வளோ பெரிய ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, எவ்வளோ ஹை குவாலிட்டியான மூவி பார்த்தாலும் சரி, உங்கள் இயர்பட்ஸும் அதில் அந்த எய்த்தாப்பில் வர உங்கள் மூவி இல்லைன்னா கேமில் உள்ள சவுண்டும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க்ரைஸ் ஆகும். எந்த ஒரு டைம் டிலேயே இருக்காது. அதனால தான் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. கேமிங் விளாட்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இயர்பட்ஸ் நீங்கள் கன் ஷூட் பண்ணி ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் காதுக்கு உங்கள் சவுண்டே கேட்கும். அதில் லோ லேட்டன்சி மோடு வந்து அதுவும் 65 மில்லி செகண்ட் இருக்கிறதுனால ரொம்பவே அற்புதமாக சிங்க்ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்னென்னு பற்றி பார்ப்போம். ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IPX5 ஸ்வெட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லைனா சைக்கிளிங் போகிறீங்க, இல்லைனா பீச்சில் வாலிபால் ஆடுறீங்க, அந்த மாதிரி டைமில் லைட்டாக மிதமான ரெயின் பெஞ்சால் அவ்வளோ சீக்கிரத்துக்கு எதுவுமே ஆகாது. நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஸ்வெட்டிங் வரும், அந்த மாதிரி வேர்வை தண்ணி பட்டால் கூட எதுவுமே ஆகாது. கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நார்மலாக பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணி ஆழமாக கட்டி எடுக்கிற இடத்துல போட்டாலோ, இல்லைனா பைப்பு தண்ணியில் கழுவுனீங்களாலோ, இல்லைனா ரொம்ப மழை பெய்கிற இடத்துல போய் நின்றீங்கனாலோ கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, IWP டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா வேக் அண்ட் பேர் அப்படிங்கிற டெக்னாலஜி தான். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சார்ஜிங் கேஸை வந்து நீங்கள் அந்த சார்ஜிங் கேஸ் மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், ஆப்பிள் ஏர்பாடு மாதிரி உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆனில் இருந்துச்சுன்னா சடனாக கனெக்ட் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு நேரம் ஏர்பட்ஸை வெளியே எடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணணும்னு தேவையே இல்லை. இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் எப்போல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு தோணுதோ உங்கள் சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஏர்பட்ஸ் வந்து உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 ரொம்பவே அட்வான்ஸ் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது 5.2 வந்து கனெக்டிவிட்டி ரேஞ்சிங் பார்த்தீங்கன்னா 10 மீட்ரு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 10 மீட்ரு வரைக்கும் எந்த ஒரு இன்ட்ரப்ட்டோ லேகோ இல்லாமல் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டால் படம் பார்த்துக்கலாம். எந்த ஒரு இன்ட்ரப்ட்டோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் டச் கண்ட்ரோலுக்கு உண்டு, பட்டன் கிடையாது. டச் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டச் கண்ட்ரோல்னோன்னா அந்த ஸ்டெம்பில் உள்ள கீழே டச் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எதுவும் தவறு பண்ணாதீங்க. அப்படி கீழே டச் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் டச் கண்ட்ரோல் எந்த ஒரு ஏர்பட்ஸ்லையும் ஒர்க் ஆகாது. டச் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. டாப்பில் இல்லைனா கொஞ்சம் சென்டரில் இருக்கும். நீங்கள் அங்கே டேப் பண்ணால் மட்டும் தான் இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாறும், கால் வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ஆகும். அதே மாதிரி ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாறும். அதே நீங்கள் 2 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் ஆகும். சப்போஸ் ஓகே கூகுள், ஹே சிரி அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த ஏர்பட்ஸ் புதுசாக வாங்கும்போது உள்ள பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் ஏர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அதுக்கப்புறம் டைப் சி கேபிள், நல்லா குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அது போக புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பா, இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டைம்லைனில் வரும். ஓகே நண்பா, பாய்.